கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இப்படி சாப்பிட்டு இருக்கீங்களே. ஒரு மகாராஜாவையே இப்படி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே. விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? எந்த சமயத்திலயும் அவனுங்க இங்க வருவானுங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டு நோண்டுவானுங்க. மகாராஜா எங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அவரு ஷகிலா படத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லிடு. இத பாருங்க, நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணாதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஒரு நாள் கூட அவர் நம்மள பிரிஞ்சு வெளியில தங்குறது இல்லையே. இப்போ எப்படி இருக்காரோ என்ன பண்றாரோ தெரியல. கவலைப்படாதீங்கம்மா, அப்பா நிச்சயமா திரும்ப வந்துருவாரு. அத்தை, அழாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. கஜேந்திரா, ஆபத்து. என்னாச்சு குரு? தியானத்துல இருக்கும்போது ஞான திசையில ஒரு காட்சியை பார்த்தேன். அதை ஏன் வாயால எப்படி சொல்றது? நம்ம மன்னர் எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. மன்னருக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க குருவே. உயிரற்ற மன்னருடைய உடலை நான் பார்த்தேன். என்ன மோசம் பண்ணிட்டு போயிட்டாரே. எங்களை அனாதையா நிக்க வச்சிட்டாரே. என்ன செய்யறதுன்னே தெரியலையே. மன்னரை நான் காப்பாத்துறேன். என்னது? போன உயிரை எப்படி கொண்டு வர முடியும்? முடியும், என்னால் அது முடியும். உயிர் இன்னும் யமலோகத்தை அடையவில்லை, சென்று கொண்டுதான் இருக்கிறது. செல்லும் வழியிலிருந்து அதை கொண்டு வர என் ஒருவனால் தான் முடியும். அந்த புரி இந்த புரி அழகான சோமபுரி. சோமபுரி ஊருக்குள்ள இருக்குதையா குள்ள நரி. பட்டம் போல பறந்தவங்க பரணி மேல கிடக்குறோம். பச்சரிசி சோறு திங்க பல நாளா பறக்குறோம். பச்சரிசி சோறு திங்க. யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? கச்சேரி புக் பண்ணுவாங்க, காசு கிடைக்கும், நாங்க ஊருக்கு போவோம். போவீங்க போவீங்க. நினைப்பதான் பொழப்ப கெடுக்குதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒவ்வொரு நாளும் நான் மடியில நெருப்பு கட்டிட்டு அலையறேன். வயிறு வந்திருக்குமே. உங்களால நாங்க துணியை கூட மாத்த முடியல. ஏன்? நாங்க வேணா மாத்தி விடுறோம். நாங்க வேணா கண்ணை மூடிக்கிறோம், நீங்க மாத்துங்க. இந்த வேலை எல்லாத்தையும் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ஆமா, துணியை மாத்திட்டு எங்க போறீங்க? இன்னைக்கு எங்க ஊர் அம்மன் கோவில்ல திருவிழா நடக்க போகுது. உத்தமபுரியில இருந்து நாட்டியக்காரி கனகா வரா. ஆட்டோ பாட்டோ சாப்பாடு தண்ணின்னு ராத்திரி பூரா ஒரே கொண்டாட்டம் தான். அப்படியா? அப்ப நம்மளும் அவ கூட ஆடலாமா? எங்களையும் கூட்டிட்டு போ, நாங்களும் கனகா. எங்க ஆணுங்க கண்ணுல பட்டீங்கன்னா வெட்டி கூறு போட்டுருவாங்க. போட சொல்லு. இங்க கிடந்து புளியும் சாரை விட கனகா பார்த்துட்டு சந்தோஷமா செத்து போ. ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நாங்க அங்க வந்தா உங்க ஆளுங்க எங்களை கொன்றுவாங்கன்னு தானே பயப்படுறீங்க? கண்டிப்பா நாங்க அங்க வருவோம். ஊருக்கார பசங்க எங்களை பார்க்கத்தான் போறாங்க, ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எப்படி? வெயிட் அண்ட் see. என்னது? பொறுத்திருந்து பார். சித்தர்களே, 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 இவன்கள்லாம் ஒரு சித்தர்கள். ஐயோ, ரொம்ப வந்துருக்கு போல. போய் கதவு திறடா. திறக்காத. நான் இன்னும் காலை கட்டல. கட்டாத காலை வெட்டி போடுறான். டேய், அவங்க வந்து போறாங்கடா. வேற வழி இல்ல. சித்தர்களே, அம்மா. கதவை திறங்க. ஒரு விஷயம் கேட்கணும். இவ்வளவு நேரம் என்ன பண்றானுங்க? வருக 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 வருக. ஹரி ஓம் ஹரி. ஹரி ஓம் ஹரி. ஹரி ஓம் ஓம் ஹரி. நான் ராஜகுருவா இருந்தப்ப இந்த ராஜ்யத்துல எந்த குறையும் இல்லாம இருந்துச்சு. இவனுங்க வந்தானுங்க, மன்னரையே முழுங்கிட்டானுங்க. குருநாதர் ஞான திசையில ஏதோ எல்லாமே தெரியும். ஞானக்கட்டி மூலமாக அனைத்தையும் தெரிந்து கொண்டோம். அது ஞான திருஷ்டி இல்லை, கோண திருஷ்டி. நீங்க பயப்படாதீங்க. ஜோதிகா, பூமிகா, வேதிகா, மகாராஜா இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. ஆபத்து எதுவும் இல்லாம கூடிய விரைவிலேயே அவர் திரும்பி வருவார். சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாங்க. வர வர ராஜகுரு பேச்சுக்கு மரியாதையே எல்லாம் போயிடும் போல இருக்கு. இந்த கிழவனை வச்சுக்கிட்டு என்னத்தை தான் பண்றது? ஒரு வழியா இவனுங்களை சமாளிச்சாச்சு. ஹரி ஓம் ஹரி ஓம். அதுக்குள்ள ஏன் உட்கார்ந்திருக்க? இதத்தான் குழி பூஜைன்னுவாங்க. ஒரு தடவை எந்திரியம் பார்க்கலாம். போடா பொறுக்கி. என்ன சொன்ன? போடா கம்மநாட்டின்னு. இது சித்தர்களோட பாஷை. போடா படகொட்ட தலையா. போடா எருமை பண்ணி. சித்தர்களா இவங்க சின்னத்தனமால பேசுறாங்க. ரோட்டு நாய்க்கும் வீட்டு நாய்க்கும் கல்யாணம். இந்த ஐஜிஎன் நாய்க்கெல்லாம் கும்மாளம். கதை நடக்க. பொம்பளை ட்ரெஸ் போட்டு ஆம்பளை குரல்ல பாடுறியே, யாராவது பார்த்தா என்ன ஆகும்? நீனே அது ஆம்பளை வயசுலான்னு சொல்ற. கரெக்ட். மண்டையை கரெக்ட் பண்ண நாம தொண்டையை கரெக்ட் பண்ண விட்டோம்ல. அது ஒரு பெரிய விஷயமா? இப்ப பாரு என்ன பண்ண போற? மகனே மனோகரா, பொறுத்தது போது பங்கியேழு. இந்த கட்டிடங்கள் எல்லாம் இடித்து சொக்குனராகட்டும். இந்த குள்ளர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக ஒழியட்டும். மின்சார கண்ணா, உன்னை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் ஓ அழகு ஸ்டைலோ என்ன மாறவே இல்ல. போதும், நிறுத்துங்க. உருவத்தை மாத்துறீங்க, குரலை மாத்துறீங்க, பேரை மாத்துறீங்களா? மாத்திட்டா போச்சு. நான் ரீமாசன், அவன் சுஷ்மிதாஸ். இது என்ன பேரு? இது கூட தெரியாத கண்ட்ரி ஃபிகர்ஸா இருக்கே. இதுவும் சுத்தமா புரியல. இதையும் பேர் நினைச்சிட்டாயா? குழப்பாதரா. இந்த ஜனங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான பேரை வைடா. ராரா. சரசுக்கு ராரா. கரெக்ட். நீ சந்திரமுகி, நான் இந்திரமுகி. ஓகே. ரொம்ப ஆடாதீங்க. பேரை மாத்திக்கிட்டு துணியை மாத்திக்கிட்டா மட்டும் பொம்பளையா ஆயிட முடியும். ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. ஏய், யாரோ முணங்குற மாதிரி சத்தம் கேக்குதுடா.
ஆகி போறதுக்கு முக்குவானோ செம்ப காணுமே. போய் பார்க்கலாம் வா. என்னடா அது? பீப்பாக்குள்ள யாரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. வாடா. மோசம் போடுதா? யார் யார் கொண்டு தெரியலையே. என்ன நாத்தண்டா? மகாராஜா நீங்களா? நானே தான். பார்த்து காப்பாத்துறேன்னு கால் உடைச்சிடாதீங்க. மகளே மணிபதா, நீ எங்க இப்படி? மகாராஜா மகளுக்கா இந்த நிலைமை? ஐயோ மகாராஜா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இளவரசி மணிமிதா இல்ல. என் பேரு பொம்மி. இங்க பக்கத்துல உங்க ராஜ்யத்துக்கு உட்பட்ட சோமபுரியில தான் இருக்கேன். ஆச்சரியமா இருக்கே. உன்னை பார்த்தா என் மகன் மணிமிதா மாதிரியே இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மகாராஜா? சோமபுரியும் உங்க ராஜ்யத்துக்கு உட்பட்டது தானே. இந்த பக்கம் எப்பாவது போயிருக்க மாட்டீங்களா? என்ன இல்ல மகாராஜா, நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க குடும்பம் மாதிரியே தான் நினைப்பீங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் உங்க குடும்பமா நினைப்பீங்கன்னு சொல்ல வர்றா. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறியே. சங்கு கழுத்துக்காரி. உன் பேர் என்ன? வையாபுரி. யாவா? ஐயா வச்ச பேரு சந்திரமுகி. அருமையான பேர். அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் ஆள் அனுப்புறேன். அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் அந்த புறத்துக்கு வந்துரு. வரும்போது குளிச்சுட்டு வந்துரு. அது சரி மகாராஜா, நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? எல்லாம் அந்த கடல் தாண்டி வந்த பிசாசுக்கு பண்ண வேலை. 2 பிசாசுகளை கஜேந்திர கொண்டுட்டான். 4 பிசாசுக மாறு வேஷத்துல வந்து அரண்மனையில் என் கண்ணில் மண்ணை தூவிட்டு என் பொண்ணு ராதாவை மயக்கிட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் என்னால் மீளவே முடியல. அவங்க பிசாசுங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டதுனால என்னை இந்த சோமபான பீப்பாவில் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு இடமா உருட்டுனாங்க. அவனுக்கு இன்னும் அரண்மனையில் தான் இருக்கணும். தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி தலையை சீவறேன். இல்ல மகாராஜா, அது அரண்மனையில இல்ல. அந்த 4 பிசாசுகளும் போறதை என் கண்ணால பார்த்தேன். நானும் பார்த்தேன். பாத்தியா? எங்க பாத்த? இந்த பக்கம் தான் போச்சு. ஆமா, அதுகளை பார்த்து தான் நாங்களும் ஒளிஞ்சோம். ஏண்டி சும்மா நிக்கிறீங்க? சொல்லுங்க. மாடு மாதிரி நிக்கிறியப்பா, சொல்லு. ஆமா மகாராஜா, அதுங்க திருவிழா கூட்டத்துல தான் ஒளிஞ்சிருக்கும். நம்ம நேர்ல போனோம்னா கையும் களவுமா பிடிச்சிடலாம். அப்படியா? உடனே புறப்படுங்க. கொன்னுடுவேன். கந்தர்வனையா? நம்மளுக்கெல்லாம் சாபத்துக்கு ஆளாக்கிட்டு அவன் அண்ணாந்து பாக்குற மாதிரி வளர்ந்து நிக்கிறான். நம்ம சொத்துக்கு ஏன்டா அவன் அலையறான்? அவனுக்கு தான் அங்க தேவலோகத்து கன்னிகைங்க இருக்காங்கல்ல. அதானே ஊர்வசி, மேனகா, ரம்பா, திலோட்டமா, இவங்கள யாரா வேணாலும் அள்ளிக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு வாமனபதி பொண்ணுங்க கிட்ட வச்சுக்கிட்டா கந்தர்வ நிலைமை மோசமாயிரும். இளவரசர் சும்மா விட்டு வர. அந்த கந்தர்வனுக்காக என் மண்ணு பொண்ணு எதை வேணாலும் கொடுப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, ராதாவை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆமா, நான் அவளை அந்த அளவுக்கு விரும்புறேன். உங்க மனைவி ஆகணும்னு விரும்புறேன். காதல் ஒரு மாய கண்ணாடியை போன்றது. எவன் சொன்னது? அவன் கிடக்குறான் கிழவன். போதையில ஏதோ உளறிட்டு இருக்கான். அவன் யாரா? எவனுக்கு தெரியும்? சுவாமி தீர்த்தானந்தா. தெரியாதா? தண்ணி அடிக்கிற இடத்துல சாமியாருக்கு என்னடா வேலை? நான் தீர்த்தமா நினைச்சுதான் குடிக்கிறேன். உங்கள மாதிரி காதல்ல தோத்துட்டு அவரு குடிக்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் தோத்தேன்னு சொன்னேனா? இல்ல, அந்த பரதேசி தான் தோத்துட்டான். யோ தீர்த்தானந்தா சன்னியாசி, அழகான ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல கந்தர்வன் கோயிலுக்கு போனா அவளை கந்தர்வன் மடக்கி போட்டிருப்பானா போட்டிருக்க மாட்டானா? கந்தர்வன் மட்டும் இல்ல, சந்தர்ப்பம் கிடைச்சா நானே மடக்கி போட்டுப்பேன். கஜேந்திரா, என்னடா என்ன? என் வாழ்க்கையோட விளையாட வந்த அவனை இப்பவே வாமனபுரியை விட்டு விரட்டி அடிக்க. ஐயோ, நானு கந்தர்வனா? இளவரசி, நான் பாக்குறது கனவா இல்ல நனவா? இங்க பாருங்க, நாங்களும் உங்க மாதிரி சாதாரண மனுஷங்க தான். ஐயோ இளவரசி, என் கண்ணியே என்னால நம்ப முடியலையே. இவ்ளோ உயரமான ஆம்பளைங்களை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்தது. தயவு செஞ்சு நீங்களாவது இங்க இருந்து தப்பிச்சு போக வழி சொல்லுங்களேன். அது நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த ராத்திரி நேரத்துல நானே இளவரசியும் இங்க வந்திருக்கிற விஷயம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என் தலையே எடுத்துருவாங்க. நாங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு மல்லிகா யோசனை சொல்லுவான்னு சொன்னியே. நாங்க எப்ப சாமி ஜோசியம் சொல்றதுக்கா கூட்டு வந்தேன். கால் ரெண்டையும் வெட்டிக்கிட்டு எங்க ஆளுங்களாட்டும் உங்களால குள்ளமாக்க முடியுமா? ஐயோ, காலை வெட்டிக்க சொல்றாங்களே. கமலஹாசனை கான்டாக்ட் பண்ணா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குமா? அறிவு கெட்டவனே, அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீ மடத்தனமா பேசுற. வந்துட்டான் ஜகஜால கில்லாடி கஜேந்திரன் வந்துட்டான். நிச்சயமா ஏத்தல போகுதான் போகுது. இளவரசி வாங்க போயிடலாம். வாங்க இந்த பக்கம் போயிடலாம். வாங்க. துறக்கட்டவன், ராதாவை உன் கூட தான் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. அனுப்புடா வெளியே அவளை. திருடா 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 சொல்றல. அவளை கூட்டிட்டு தான் போவேன். உள்ள வந்தா என் தலை சுக்குநூறா வெடிச்சிடுமா? வெடிக்கிட்டுண்டா. அவளை காப்பாற்ற என் உயிரையே கொடுப்பேன்டா.
துறக்க போறியா இல்லையா? தலை அப்படியே இருக்க. இவ்வளவு நாளா மன்னரையும் மத்தவங்களையும் ஏமாத்திக்கிட்டு தானே இருந்த. உன்னை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். பார்த்துடலாம்டா. எங்கடா வச்சிருக்கிற ராதாவை? அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? இந்த கஜேந்திரனை கட்டிக்க போறவ. அவதான்டா என் உயிர். ஒழுங்கு மரியாதை அவளை என் கூட அனுப்பி வைடா, இல்ல உன்னை துண்டு துண்டா வெட்டி கூறு போட்டுருவேன். இந்த கஜேந்திரனை பத்தி உனக்கு தெரியாது. சொன்னா அதை செஞ்சிருவான். ஆடு மட்டும் வளர்ந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. நீ எல்லாம் ஒரு தெய்வம். தெய்வம் தான் நம்புறவங்களை காப்பாத்தணும். ஆனா நீ என் சொத்தை திருட பாக்குறிய. நீ உண்மையிலேயே தைரியமானவனா இருந்தா எங்க என் முன்னால வந்து நிலடா பார்க்கலாம். நிலடா பார்க்கலாம். கோழப்பையில தைரியம் தான் என்கிட்ட. என்னைய தள்ளி விட்டுட்டியா? உன்னால ஒளிஞ்சிருந்து தாண்டா என்ன தள்ளி விட முடியும். தைரியம் தான் நேருக்கு நேரு என்கிட்ட என் மேல நீ கைய வச்சேன்ற விஷயம் இந்த நாட்டுல இருக்கிற ஒருத்தனுக்கு தெரிஞ்சா போதும். உன் கதை அதோட முடிஞ்சு போயிட்டா. நீ நானு பார்க்காம இங்கிருந்து போக மாட்டேன். புட்டி எங்க? எங்கடா என் புட்டி? ஓஹோ, நீதான் அதையும் திருடி வச்சிருக்கணும். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டவன் உருப்பிட்டதா சரித்திரமே இல்லடா. புட்டியை வேணும்னா நீ எடுத்துக்கடா. ஆனா எனக்கு என் ராதா வேணும். அவ இல்லாம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். நீ என்ன செஞ்சறன்னு பாத்துறேன்டா. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் குடிச்சு பாருங்க. இவரு வேற நேரம் காலம் தெரியாம அவன் போனா இங்க இருந்து ராதாவோட தான் போவேங்கிறான். இப்ப என்ன செய்யறது? ஒரு ஐடியா. என்ன? இருங்க வரேன். ஆம்பளைங்க உள்ள வந்தா தலை வெடிச்சிருமா? நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, என் தலை வெடிச்சிச்சா? இந்த உண்மையை ஊருக்கு சொல்லி ஏத்திடுவேன். ஒன்னு அம்பளை हरि ओम स्वाहा हरि हरि ओम स्वाहा स्वाहा 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 हरि ओम स्वाहा हरि हरि ओम. இந்த சித்தர்களாவது ராதாவை குணமாக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். வருக வருக சித்தர்களே. இந்த வாமனபுரி உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. ஆசனத்தில் அமருங்கள். வேண்டாம் மகாராஜா, எங்களை அமரச் சொல்லாதீர்கள். நின்று கொண்டு ஜபித்தால் தான் மந்திரம் பலிக்கும். ஐயோ, அப்ப சித்தர்களின் சித்தப்படியே நடக்கட்டும். ஹரி ஓம். என்னது? அனைவருக்குமே ஆசன வாய்க்கு மேலாக ஒரு கட்டி. அதுவா மகாராஜா? இது ஞானக்கட்டி. தப்பிச்சு. ஞானக்கட்டியா? நாம் வேணக்கட்டியை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். நான் மண்ணாங்கட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். எங்களது ஆழ்ந்த தவத்தினை கண்டு மெய் மறந்து அந்த ஆண்டவன் அருளிய பரிசுதான் இந்த ஞானக்கட்டி. குண்டலினி குண்டலினி. ஹரியோ ஹரி ஹரி ஓ ஸ்வாஹா ஸ்வாஹா. இது எல்லாம் நான் நம்ப மாட்டேன். என்னைக்கு இந்த ஞானக்கட்டி உடையதோ அன்னைக்கு நாங்க சமாதி ஆயிடுவோம். அதுவரைக்கும் மகாராஜா எதை கேட்டாலும் இந்த ஞானக்கட்டி அருளும். எந்த கட்டி எங்க இருந்தால் என்ன, எனக்கு என் பிரச்சனை தீருமா? அதுதான் சந்தேகம். மகாராஜா, உங்க தொடையில தொடையிலையா? முழுசா கேளுங்க. உங்க தொடையில ஒரு மச்சம் இருக்கணுமே. அதுவும் இடது தொட அடிபாகத்துல இருக்கா? மகாராஜா தொடையில மச்சமா? இருக்காது. இருக்கு. மகாராஜா தொடையில மச்சம் இருக்கு. ஐயோ, மாட்டி விட்டியே மல்லிகா. அது உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, சித்தர்கள் சொன்னா சரியா தான் இருக்கும்னு சொன்னேன். புத்திசாலி மல்லிகா. மகாராஜா தொடையில மச்சம் இருக்குன்னு மகாராணிகளுக்கு தெரியாதா? தெரியும் அண்ணா. இவங்க சக்தி வாய்ந்த சித்தர்கள் தான். அது சாதாரண மச்சம் இல்ல, சாட்சாத் முருகனே வேளால வரைஞ்சது. அந்த சக்தி தான் உங்களை காப்பாத்துதுன்னு இந்த ஞான கட்டி சொல்லுது. சரியா தான் சொல்லுது. வேற எதுவும் சொல்லாதா? Say about his daughter. What? Say about his daughter.
என்ன இளவு பாசைடா இது? இத ஞான மொழின்னு சொல்லுவாங்க. ஞானம் பீரிக்கிட்ட வரும்போது மொழி வழி மாறும். அரசரோட 5 பொண்ணுங்கள்ல இளைய பொண்ணு பேரு ராதா தானே? ஆமாமா, உண்மைதான். அவதான் உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவ ராதா இல்ல, லட்சுமி, மகாலட்சுமியோட அவதாரம். அந்த பொண்ணு உடம்புக்குள்ள கந்தர்வன் குடி புகுந்திருக்கு. அந்த பொம்பளை பொறுக்கிய உங்களால துரத்த முடியுமா? இத பாருங்க, பொறுக்கின்லாம் சொல்லக்கூடாது. வேணும்னா ராஸ்கல்னு திட்டுங்க, இல்லனா ஸ்டூபிட்னு சொல்லுங்க. நேத்து ராத்திரி இளவரசருக்கு கந்தர்வன் காட்சி கொடுத்தான் இல்லையா? கந்தர்வனை நீங்க பாத்தீங்களா இல்லையா? பதில் சொல்லுங்க. பார்த்தேன். இனி அந்த கோவில் பக்கம் எதுக்காகவும் போக கூடாது. மீறி போனா உங்களை காப்பாத்த முடியாது. இப்பவாவது எங்களை நம்புறீங்களா? நம்புறோம். அந்த கந்தரோட மட்டும் துரத்திட்டா முழுமையா நம்புவோம். சித்தர்களுக்கே சோதனையா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். அட்ரஸ் எங்க? How I wonder what you want. Up above the world so high. Like a diamond in the sky. அம்மா, அம்மா, என் உடம்ப விட்டு ஏதோ ஒண்ணு படார்னு வெளியேற மாதிரி இருக்கு. அது கேஸா இருக்கும். இல்ல, கந்தர்வன் வேகமா போயிருப்பான். ஹரி ஓம். Thank you. எனக்கு இப்ப பூரணமா குணமாயிடுச்சு. என் மேல இருக்க அன்பு கொஞ்சம் கூட குறையல இல்ல? அது இன்னும் அப்படியே தானே இருக்கிறாதா? அப்படியே தான் இருக்கு. கடவுளே, எங்க ராதாவை காப்பாத்திட்டேன். கடவுள் இல்ல, கடவுளோட அவதாரமான இந்த ஹரிசித்தர் காப்பாத்தினாருன்னு சொல்லுங்க. ஹரி ஏரசுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போய் சித்தர காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போங்க. மகாராணிகளுக்கும் ஞான கட்டி இருக்குமோ? இனிமே உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். என்னுடைய ராஜகுருக்களா இருந்து உங்களுடைய மேலான ஆலோசனை. மகாராஜா, நான் போடா, போய் எங்காவது ஆடு மாடு மேய்ச்சி பொழைச்சுக்க. மகாராஜா. என்னடா மகாராஜா, காவியை கட்டி கண்டது உளற, நீ ராஜகுருவா? போடா. மன்னர் விருப்பப்படியே இனி இந்த அரண்மனையில எங்க ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்கா? பொங்கி வழியும். பொறுக்கி எடுத்துக்கங்க. ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஹரி ஓம். கதவு திறன்னு சொல்றேன். கதவை திறன்னு சொல்றேன்ல. உள்ள பின்னி பணஞ்சிக்கிட்டு இருப்பாங்களோ? கொன்னுடுவோம் உன்னை. ராதா, கதவை திற. உன் கஜேந்திர வந்திருக்கேன். நான் குளிக்க போயிட்டு இருக்கேன். சும்மா சொல்றாளோ? ராதா, கதவை திற, நான் கொஞ்சம் பார்க்கணும். என்னது? குளிக்க போதா? அவ தப்பா எடுத்துக்கிட்டாடா. ராதா, நீ தப்பா எடுத்துக்காதே. உன்னால தாண்டா இவ்வளவு வந்தது. ராதா, உன்னை பார்த்து பேசணும்னு தான் சொன்னேன். நீ தான் தப்பா புடிச்சுக்கிட்ட. கதவை திற ராதா. நான் தான் சொன்னேன்ல, நான் குளிக்க போயிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. ராதா, நான் உன்கிட்ட பேசணும். ராதா, கதவு திற. கதவு திற ராதா. சீக்கிரம் தள்ளுங்க. தள்ளு. தள்ளு. ராதா, கதவு திற ராதா. வேண்டாம். வேண்டாம். ஏன் இப்படி பண்றீங்க? இந்த கோலத்துல நீ தேவலோகத்து சுந்தரி மாதிரி இருக்க. ஆமா. என்ன தேடுறீங்க? சேச்சா, ஒண்ணும் தேடல. உன் அறைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாராவது வந்தாங்களா? இங்க யாரும் வரல. நீங்க போங்க. போறேன். உட்காரு. உன் கூட கொஞ்சம் பேசிட்டு போறேன். சின்ன வயசுல நீயும் நானும் விளையாடின அந்த நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்கா? குளத்துல ஒண்ணா நீச்சல் அடிச்சுப்பேன். இல்ல, இங்க உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இருக்கிற மாதிரியே இருக்கு. அது சின்ன வயசுல விளையாட பூனை பொம்மை. பயந்துட்டீங்களா? ஐயோ, அங்க போகாதீங்க. நான் குளிக்க போகணும். எங்க போனாரு? நான் இங்கேயே தான் இருக்கேன்.
நீங்க போறீங்களா இல்லையா? நான் போகத்தான் போறேன். இருந்தாலும் நான் போறதுக்கு முன்னாடி நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு இங்க எல்லா வசதியும் இருக்கான்னு பார்த்துட்டு போறேன். என்னவோ தெரியல ராதா, கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து எனக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமாவே இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீங்க போங்க. ஏதோ சத்தம் கேட்டது இல்ல? ஒண்ணும் இல்லையே. தேவையில்லாம எதுக்காக இவ்வளவு பெரிய தொட்டி இங்க வச்சிருக்காங்க? ஏதோ மனப்பிரம, அந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கேயோ தண்ணி கொட்டின மாதிரி இருந்துச்சே. நான் தான் தண்ணி கையில எடுத்து விளையாடினேன். இருந்தாலும் என் கண்ணையே என்னால நம்ப முடியல. யாரோ இருக்கிற மாதிரியே இருக்கு, ஆனா இல்ல. நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ குளிராதா? நான் இங்கேயே நின்னு பாக்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சகஜமா நடக்கும். இங்க உங்களுக்கு என்ன வேலை? கஜேந்திரன் தான் பாத்துக்கோ சொல்லி கருவாட்டுக்கு பூனை வா காவல் கோப்பாங்க. ஆளை மூஞ்சியும் பாரு. மகாராணி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம், தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா ராதா. ஐயோ அம்மா, நீங்க முதல்ல போயிடுங்க. எல்லாம் பாழாயிடுச்சு. சிவ பூஜையில கரடி மாதிரி. கை கட்டினது வாய் கட்டல. முக்கியமான விஷயத்தை கேட்கவே இல்லையே. ராதா, 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 இரு, ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ராதா, ராதா, எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடு. கல்யாணம் வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். ராதா, ஒரே ஒரு முத்தம் கொடு. இதுல ஒண்ணும் தப்பே இல்ல. கஜேந்திரா, ராதா அறையில நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அம்மா நான் குளிக்கணும்னு சொல்லியும் இவரு. மகாராணி, நான் தப்பு எதுவும் செய்யல. பண்றதையும் பண்ணிட்டு தப்பு எதுவும் செய்யல நான் சொல்றேன். இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு தான் அசிங்கம். இல்ல மகாராணி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். முறைப்படி இவளை உனக்கு கட்டி கொடுக்கற வரைக்கும் நீ இந்த பக்கமே வரக்கூடாது. மகாராணி, இப்போ இல்ல நான் சொல்றது நீ இங்க இருந்து போன்னு சொன்னேன். ஐயோ, மாமியாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்களே. நீ போய் குளி. சரிம்மா. என்ன பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். பிடிச்சிங்களா அவனை? பிடிக்க முடியல. இவெல்லாம் ஒரு இளவரசன்.